இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான அரிசி பாயாசம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? எனக்கு இன்னைக்கு யூடியூப்பில் 2K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்காக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்தப்போ நான் அவல் பாயாசம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி அரிசி பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சுகர், இது கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சோண்டு தேவையான அளவு, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு கீ, இதில் 3 ஏலக்காய், அப்புறம் டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி தர்றதுக்காக கொஞ்சோன்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். அப்புறம் முக்கியமானது 1/2 லிட்டர் பால் நான் காய்க்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் சூடாக வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாத்திரம் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இல்லைங்களா? மிக்சியில் அடித்ததும் அரிசி ரவை மாதிரி பொடிசாயிட்டு, இனி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடாயிட்டு அதில் நம்ம கீ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீ உருகி வரட்டும். இப்போ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. பழம் பொரியறதுக்குள்ளே இங்கே பால் கொதிச்சுட்டு பழம் வறுபட்டுட்டு எடுத்துக்கலாம். அதனால் ரொம்ப சூடாயிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் பருப்பை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் முழுசாக போட்டால் கொஞ்சம் வறுபட லேட் ஆகும், அதனால் வறுத்துக்கலாம். வறுபட்டுட்டு இதையும் எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரைஸை இது கூட போட்டு நம்ம வறுக்கணும். நல்லா ரைஸோட அந்த பச்சை ஸ்மெல்லு லைட்டாக போகணும். அதுக்காக தான் இது நெய்யில் வறுக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்த போதும், கறிகிராமல் சிம்மில் வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதி சுகர் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நான் முழுசாக தட்டி போட்டோன்னா நாக்கில் தட்டுப்படும். அதனால் மிக்சியில் போட்டு நம்ம அதை தூள் பண்ணிக்கலாம் சுகரோடு சேர்த்து. சுகரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணிட்டேன். இந்த இதில் அரிசியும் நல்லா வறுபட்டுட்டு பச்சை ஸ்மெல்லு போயிட்டு இந்த நேரத்தில் நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சேன். அதில் 1/2 லிட்டர் ஊற்றுறதில்ல. பால் நான் ஃபுல்லாத்தையும் ஊற்றலை. 1/2 லிட்டர் நான் காய்ச்சி வச்சுருந்தேன். அதில் 400 ml தான் ஊற்றிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சால்ட்டையும் போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், அரிசி ஒன்றே கட்டி ஆகுது. இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டால் தான் அந்த நம்மளோட இனிப்பை தூக்கி கொடுக்கும். இப்போ 10 நிமிஷம் கொதிக்க வைக்கி 10 நிமிஷம் வேக வச்சோம். பாருங்கள், கட்டி ஆகிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. இது வேக குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இதை பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி ஆயிரும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிட்டோம். கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி ஆகிட்டு இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரையும் எடுத்து வச்சுருக்கிற அந்த முழுசாக இருக்கிற சுகரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கூடவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அரிசி பாயாசம் ரெடி ஆயிட்டு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸை போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி. பாயாசம் ரெடி ஆயிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரியா? எனக்கு 2K ஃபாலோவர்ஸ் கொடுத்த எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.